மெயின் ரோட்ல நமக்கு வயல் இருக்கு. எல்லாரும் நான் செலவு பண்றேன், உங்க வயல் மட்டும் நல்லா இருக்குன்னு என்ன கேக்குறாங்க. அப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் வந்து இந்த மாதிரி இந்த கம்பெனில சாரல் போடுறேன், பிளட் யூஸ் பண்றேன், ஆர்கானிக் யூஸ் பண்றேன், இந்த டயத்துல இதை கரெக்டா செய்யறேன், அதனாலதான் என் வயல் மட்டும் உங்களுக்கு அமோகமா இருக்குன்னு சொன்னேன். அதே போல என் பக்கத்துல ஒரு பாய் ஒருத்தர் கேட்டாங்க, அவங்கள்ட்டையும் சொன்ன ஒரு 15 ஏக்கர் நடுறாங்க. அவங்களும் இதான் நட்டாங்க, அவங்களுக்கு நல்ல நெல் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க சிவப்பு கடல் தாவரம் அதுலேருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஆர்கானிக் கம்பெனிலேருந்து வந்திருக்கிறேன். சரி. என் கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைவின் பயோடெக் கும்பகோணம். சரி. என்னோட நேம் சுதாகர். உங்களை பற்றின அருமைங்க சார். உங்கள் பேர், எத்தனை ஏக்கர் விவசாயம் பண்ணுறீங்க, எந்த ஊர் சார்? பேர் வந்து மயில் ராவணன். நமக்கு வந்து தஞ்சாவூர் மாவட்டம் ஆத்தூர் கிராமம். எத்தனை ஏக்கர் விவசாயம் பண்ணுறீங்க சார்? 27 ஏக்கர் விவசாயம் பண்ணுறாங்க. நம்ம ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க எங்களோட நிறுவனத்தின் மூலிமா வந்து உங்களுக்கு சாரல், ஆர்கானிக் சாரல் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இலைவெளி ஊட்டமாக ஆர்கானிக் பிளட்டு இலைவெளி ஊட்டமாக கொடுத்துருக்கோம். தொண்டை கருதில் ஆர்கானிக் ஈல்டு விண்ணை வந்து பயன்படுத்தியிருக்கோம் இல்லைங்களா? இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஆர்கானிக் சாரலை வந்து அடியோரமாக பயன்படுத்தினீங்க. அது வந்து எந்த ஸ்டேஜில் எப்படி பயன்படுத்துனீங்க சார்? இதுலேருந்து ஒரு 5-6 நாளையில ஒரு வாட்டி சாரல் ஒரு மூட்டை, ஏக்கருக்கு ஒரு மூட்டை போட்டேன் சார். சரிங்க சார். மறுபடியும் களை பறிச்சுட்டு ஒரு 15 நாள் கழிச்சு ஒரு மூட்டை போட்டேன் சார். சரிங்க சார். இப்போ வந்துட்டு சாரல் போட்டதுனால என்ன வித்தியாசங்கள் தெரிஞ்சது சார் நம்ம வயல்? ஒரு 3 வருஷமா அது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். நல்லா தான் இருக்கு பயிர். போனாட்டியெல்லாம் கொஞ்சம் விளைச்சல் கம்மியா இருந்துச்சு. இப்போ வந்து விளைச்சல் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. நல்லா பயிரெல்லாம் நல்லா பச்சை கருங்கருன்னு பச்சை வந்து நல்லா தூர் கட்டி நல்லா பயிர் நல்லா இருக்கு. இந்த வரை அறுவடை கூட நடந்துகிட்டு இருக்கு. நல்லா ஏக்கருக்கு 16 மூட்டை மணி மாவுக்கு 16 மூட்டை மணி வந்துகிட்டு இருக்கு. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னாக்க பிளட் வந்து நம்ம ஸ்ப்ரே பயன்படுத்தணும். ஆமாங்க, பண்ணுனேன். இதை வந்து எந்த ஸ்டேஜில் பயன்படுத்துனீங்க? இது எப்படி உங்களுக்கு என்ன மாற்றங்கள் தெரிஞ்சது சார் பயிரில்? பயிர் கொஞ்சம் பூச்சி மருந்து அடிக்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்கள் கம்பெனிலேருந்து என்கிட்ட சொன்னாங்க, அந்த மாதிரி ஆர்த்தி உரக்கடையில் உரக்கடைக்கும் போது சொன்னாங்க, இந்த பிளட்டு கொஞ்சம் அடிங்கன்னு சொன்னாங்க. அடித்தேன், பயிர் நல்லா தெளிவாக இருந்துச்சு. திருப்பி அந்த கருது வர டயத்தில் ஈல்டு வின்னு ஒரு மருந்து ஒன்று கொடுத்தாங்க. சரி. அதை அடித்தா எல்லா கருதும் நல்லா ஒற்றுமையாக வந்து நல்லா பார்க்கும் போதே நமக்கு தெரியுது பாருங்க. நல்ல வந்து நல்ல வாலிபாவும் இருக்கு, பதில் எதுவுமே இல்லாமல் இருக்கு. ஆமாங்க. எங்களோட நிறுவனத்து மூலியமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடியோரமாக சாரல் பயன்படுத்துறீங்க, இலையூட்டமாக பயன்படுத்துறீங்க. மூணையும் முழுமையா நீங்க வந்து பயன்படுத்தி இப்ப நார்மலா இதுக்கு முன்னாடி வந்து இப்போ உரச்செலவுகள் நம்ம ஒரு கான்செப்ட் எல்லாமே வச்சிருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ரசாயன முறையில தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம சாரல் இதை பிளட் ஈல்டு எல்லாம் பயன்படுத்துறதுக்கு அப்புறம் உரத்தோட பயன்பாடு எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு சார். போன வாட்டியோட வந்து இந்த வாட்டி இந்த ஆர்கானிக் எல்லாம் நல்லா அமோகமா இருக்கு. இருக்கு, செலவும் கம்மியா இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க நார்மலா வந்து கெமிக்கல் ரசாயன முறையில பயன்படுத்துறீங்களா? ஆமா சார். அப்ப எல்லாம் வந்து எவ்வளவு சார் உங்களுக்கு உரத்தோட பயன்பாடு எவ்வளவு வந்துச்சு? உரம் வந்து சார் எப்படியா இருந்தாலும் ஒரு ஏக்கருக்கு ஒரு 15,000 ரூபாய்க்கு மேலே வரும் சார். இப்போ வந்து ஒரு 8,000 ரூபா தான் சார் வந்திருக்கு. உரச்செலவுலயே ஒரு 7,000 ரூபாய் உங்களுக்கு லாபமா சொல்றீங்க. ஸ்ப்ரே எத்தனை